மீதான வழக்குக்கும் திமுகவிற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி மறுப்பு. திமுகவுக்கு சீமான் ஒரு பிரச்சனையே இல்லை என்றும் நீதிமன்ற உத்தரவின்படிதான் விசாரணை நடைபெற்று வருவதாக பேட்டி. ஆட்சியில் இருந்தால் பாலியல் வன்கொடுமை செய்பவர்களை அந்த இடத்திலேயே வைத்து வெட்டுவேன். திருத்தணியில் நடைபெற்ற திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆவேசம். பாமகவையே கண்ட்ரோலில் வைத்துக் கொள்ள முடியாத அன்புமணியா தமிழகத்தை கண்ட்ரோல் செய்ய போகிறார்? காவல்துறையை தன்னிடம் கொடுத்தால் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்தி விடுவதாக அன்புமணி பேசியதற்கு அமைச்சர் சேகர் பாபு பதில் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டத்தில் ரூபாய் 515.72 கோடியில் 363 குடியிருப்புகளுக்கான கூட்டு குடிநீர் திட்ட பணிகளை ஆய்வு மேற்கொண்டார் எம்பி கனிமொழி. கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டத்தின் மூலம் 5 லட்சம் மக்கள் தண்ணீர் பெற முடியும் என்ற தகவல். வேண்டுதல் இருந்ததால் தான் காலணி அணியவில்லை, அவரை போன்று மோசடி செய்துவிட்டு ஜெயிலுக்கு போகவில்லையே என்று அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்வைத்த விமர்சனத்திற்கு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பதில். தன்னை பார்த்து ஆளும் கட்சியினர் நடுங்குவதால் அவதூறு பரப்புகின்றனர் என சீமான் குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் என்ற ஒரு கட்சி இருக்கிறதா? அவர்கள் மக்களுக்காக நடத்திய போராட்டம் என்ன என்று சீமான் கேள்வி. ஹரியானாவில் சொத்துக்களை தனது பெயரில் எழுதி வைக்க கோரி தாயை அடித்து உதைத்து கடித்து சித்திரவதை செய்த மகள். தாக்குதலில் ஈடுபட்ட பெண் மீது வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணை. மறுவரையறை விவகாரத்தில் முதலமைச்சருக்கு எந்த அதிகாரமும் இல்லாத போது அனைத்து கட்சி கூட்டம் வீண். மக்கள் பிரச்சினைகள் பற்றி பேச அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினால் பங்கேற்போம் என அண்ணாமலை அறிவிப்பு. மும்மொழி கொள்கையை எதிர்ப்பவர்கள் அவர்களது காலத்தை விட்டுவிட்டு தற்போதுள்ள சூழலை தேவையை உற்று நோக்க வேண்டும். தனியார் பள்ளிகளில் குழந்தைகள் 3 மொழிகளை கற்கும் போது அரசு பள்ளி மாணவர்கள் 3வது மொழியை கற்பதில் என்ன தவறு இருக்கப் போகிறது என்று அண்ணாமலை கேள்வி. பொலிவியா நாட்டில் நேருக்கு நேர் மோதிக்கொண்டு விபத்துக்குள்ளான 2 பேருந்துகள். 37 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு, 39 பேர் படுகாயம். மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை. தனது மொபைலில் ஆடியோ ரெக்கார்டிங் செய்த நபர். மொபைலை பறிமுதல் செய்து சம்பந்தப்பட்ட நபருக்கு ரூபாய் 1 லட்சம் அபராதம் விதித்த நீதிபதிகள். ரம்ஜான் நோன்பு அனுசரிக்கும் இஸ்லாமியர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. புனித ரமலான் மாதம் சமூகத்தில் அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வரட்டும் என எக்ஸ் தளத்தில் பதிவு. பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக இன்று மாலை நாகை வருகை தருகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நாகை பால்பண்ணைச்சேரியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தளபதி அறிவாலயம் என்ற திமுக கட்சி அலுவலகத்தை திறந்து வைக்கிறார். மக்களவை தொகுதி மறுவரையறை விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு வரும் 5ஆம் தேதி கூட்டியுள்ள அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்பது பற்றி நாளை முடிவு செய்யப்படும். தமிழக வெற்றிக் கழக தலைமை அறிவிப்பு. மத்திய அரசை கண்டித்து திமுக இளைஞரணி சார்பில் சட்டமன்ற தொகுதி தோறும் பொதுக்கூட்டம் நடைபெறும் என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டை வஞ்சித்து அநீதி இழைப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்படும் என்று தகவல். அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்கொடுமை சம்பவம் உள்ளிட்ட சம்பவங்களை கனிமொழி ஏன் கண்டிக்கவில்லை? தன்னை பற்றி திடீரென விமர்சிக்கும் கனிமொழி மற்ற சம்பவங்களுக்கு ஏன் வாயை திறப்பதே இல்லை என்று நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமான் கேள்வி.
வெகு நாட்களுக்கு பிறகு அதிக அளவு மீன் விற்பனையால் களை கட்டிய காரைக்கால் மீன்பிடி துறைமுகம். வேலை நிறுத்தத்திற்கு பிறகு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற மீனவர்களுக்கு டன் கணக்கில் கிடைத்த வஞ்சிரம் மற்றும் கடல் விரால். ஒசூர் அருகே அனுமதியின்றி நடைபெற்ற எருதுவிடும் விழா நிறுத்தி வைப்பு. திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ் துவக்கி வைத்த எருதுவிடும் விழாவை கிராம நிர்வாக அலுவலர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு. தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.